லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதான் நான் பால்கோவாவே பண்ணிட்டேன். மாமா, நான் பண்ணது கரெக்ட் தானே? 100% கரெக்ட்மா. பால்கோவா அந்த கண்ணனுக்கும் சரி நம்ம குலதெய்வத்துக்கும் சரி ரொம்ப பிடிச்ச பிரசாதம். நீ இதையவே வச்சு படைச்சிரு. சரிங்க மாமா. அடி பாவி, எப்படி பால் போட்டாலும் கோல் அடிச்சிடுறாளே. மாமா, அற்புதமா அம்மா, எல்லாத்துக்கும் கொடு. ஆமா, இப்ப இதான் குறைச்சல்ல. இங்க பாரு, ஒழுங்கா இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடு. டேய் கௌதம், என்ன பேசுற? இது கடவுளுக்கு படிச்ச பிரசாதம்டா, அப்படிலாம் பேசக்கூடாது. இங்க பாருங்கப்பா, இவ கையால என்ன செஞ்சாலும் நான் சாப்பிட மாட்டேன். டேய், எதுக்குடா இந்திரா கையால வாங்கன்னு நினைக்கிற? கடவுளுக்கு படைச்ச பிரசாதம் நினைச்சுக்கோ. அதான் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்றான்ல, நீங்க எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க? ஏன் ஜெயா, அவன் தான் சின்ன பையன் புரியாம பேசுறானா, நீ எதுக்கு ஜெயா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவ? பாரு, எதுல வேணா பிடிவாதம் முடிக்கலாம், ஆனா இது சாமி விஷயம், பாத்துக்க. மடி, நீ குடுமா, என்கிட்ட கொடு. இந்தா. பா, வேணாம்ப்பா. ஏய், சாப்பிடுறா. கடவுள் பிரசாதம் வேணான்னு சொல்லக்கூடாது, சாப்பிடு. நீங்க இது சாமி விஷயம்னு சொல்றதுனால வாங்கிக்கிறேன், வேற யாருக்காகவும் இல்ல. பரவாயில்ல இந்திரா, இப்படிதான் இருக்கணும், நீ தேறிடுவ. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. இந்தாங்க, குடு. இந்தாங்க. அக்கா, எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா தான் இருப்பேன்னு. ஆனா நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு உனக்கு தெரியும் போது நீ என்ன புரிஞ்சுப்பக்கா. எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப இருக்கு. என்ன வீணா பேச வைக்காத, கிளம்பிரு. அப்படிலாம் பேசக்கூடாது, ஆனா இது சாமி விஷயம், பாத்துக்க. அம்மாடி, உன் வேண்டுதல் வீண் போகாது, சரியா? பாத்துக்கமா. இந்திரா, ஜெயிச்சிட்ட. அக்கா இந்தாங்க. நீ சாப்பிடு, சாப்பிடு.
சாதிச்சிட்ட. சரி வா போலாம். என்னங்க? எனக்கு என்னமோ இது சரி வரும்னே தெரியல. நீ தான் அடம் பிடிக்கிற. எப்படியும் சம்மந்தி அம்மா. ஏங்க, அதான் வீடு வரைக்கும் வந்துட்டோம்ல, அப்புறம் என்னங்க யோசனை? வாங்க. சம்மந்தி அம்மா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா இது நம்மளோட கடமைங்க. அவளை பெத்த கடமைக்கு நாம இதை செஞ்சுதான் ஆகணும். சரி போலாம். அப்பா, வாங்க. அம்மாடி. அப்பா. காவ்யா, நல்லா இருக்கியாடா? காவ்யா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கியா? நான் டிவியில பார்த்தேம்மா. இந்திரா இவ்ளோ பிரச்சனை பண்ணிருக்காளேம்மா. ஆமாப்பா, அவ மேல எல்லாருமே இங்க பயங்கர கோவத்துல தான் இருக்காங்க. அவ என்னம்மா பண்றா? அவளை ஸ்டோர் ரூம்ல தங்க வச்சிருக்காங்கம்மா. அச்சோ, என்ன சொல்ற? என்னங்க, ஸ்டோர் ரூம்லயா? பின்ன அவ பண்ண வேலைக்கு வேற என்னமா செய்வாங்க? ஆனா நமக்கு தாமா இந்த கவலை எல்லாம். அவ நம்மள பத்தி ஒரு நிமிஷம் கூட கவலைப்படுற மாதிரி தெரியலம்மா. ஏதோ அவ இந்த வீட்டுக்கு முறையா வந்த மருமக மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்பா, அம்மா, அப்பா, வாங்க உள்ள வாங்க. என்னது? அப்பா அம்மாவா? அந்த பந்தமெல்லாம் எப்போ? வச்சுக்கிட்டு உங்களை எல்லாம் பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க முடியாதுல்ல. எங்க பொண்ணு பண்ணது மகா தப்புதான். அதை நான் எந்த வகையில மன்னிக்க போறதில்லை. இன்னொருத்தவங்க வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டா பாவி. அதுவும் இல்லாம அந்த குடும்பத்தை டிவி பத்திரிக்கைன்னு அசிங்கப்படுத்தி உங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. ஆனா இதெல்லாம் நினைச்சு பார்க்க பார்க்க இவதான் என் பொண்ணான்னு எனக்கு அவமானமா இருக்கு சம்பந்தி. அவ பண்ண தப்புக்கு நான் உங்க காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் சம்பந்தி. இவர் பேசுறத பார்த்தா சுத்தி வளைச்சு வேற ஏதோ கேக்குற மாதிரி தெரியுதே. ஆனா சம்பந்தி, தப்போ சரியோ அவ முறையா தாலி வாங்கிட்டா. நீங்க அவளை வீட்டை விட்டு துரத்திடாதீங்க சம்பந்தி.
அப்புறம் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க போறதா காவியா சொன்னா சம்மந்தி. தயவு பண்ணி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் வேணாம் சம்மந்தி. என் பொண்ணுக்கு ஊரறிய கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமே டைவர்ஸ் அது இதுன்னு போகாம நீங்க மன்னிச்சு ஏத்துக்கணும் சம்பந்தி. மாப்பிள்ள, நீங்களும் தான். நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சிடறேன் சம்பந்தி. சந்திரா எடு. இந்திராவை உங்க மனைவியை ஏத்துக்குங்க தம்பி. இந்த டிராமாவெல்லாம் முதல்ல நிறுத்துறீங்களா? உங்க சின்ன பொண்ணு இருக்காளே, ஏற்கனவே உங்க பெரிய பொண்ணு கல்யாணத்தப்ப வரதட்சணை கொடுமை அது இதுன்னு சொல்லி என்ன மாட்டி விட பார்த்தா. அப்புறம் டிவி மீடியான்னு நான் கொடுமைப்படுத்துறதா சொல்லி என் குடும்பத்து மானத்தை வாங்கினா. இப்ப நான் இதெல்லாம் வாங்கினா வரதட்சணை வாங்கினேன்னு என் மேல கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளணும் அதானே? ஐயோ சம்மந்தி, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க தான் ஏதோ பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கணும். அட, யாருக்குங்க வேணும் கேவலம் இந்த பணம்லாம்? வரலட்சுமி யாருன்னு தெரியுமா? அவ பேர்ல 10 நகை கடைங்க இருக்கு, 10 ஜவுளி கடைங்க இருக்கு. அப்படிப்பட்ட பொண்ணதான் நான் கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தேன். வரு கோடீஸ்வரி. இதோ நிக்கிறாளே உங்க பொண்ணு, அவ வாழ்க்கைய தட்டி பறிச்சு வந்திருக்கா. நீங்க என்னடானா ஒரு தட்டுல கொஞ்சம் பணம் நகைங்களை எடுத்து வச்சுக்கிட்டு வந்து சீன் காமிக்கிறீங்களா? யாருக்கு வேணும் இதெல்லாம்? உங்க நகையும் வேண்டாம், பணமும் வேண்டாம். அப்பா, இதெல்லாம் ஏன்பா இப்ப குடுக்குறீங்க? எச்சி வாய் மூடு. நான் உங்ககிட்ட பேச விரும்பல. சம்பந்தி, உங்க கோபம் எல்லாம் நியாயமானதுதான். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நடந்ததை நம்மளால மாத்த முடியாது இல்லைங்களா? அதனால நீங்க தான் பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கணும். அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. உங்க மூத்த பொண்ணு இங்கதான் வாழ்வா. அவளை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்ல. காவியா இந்த வீட்டுக்கு முறைய வந்த மருமக, நான் விரும்பி எடுத்த மருமக. முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்திராவால இந்த வீட்டு மருமகள ஆகவே முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அவ பெட்டி படிக்கையோட உங்க வீட்டுக்கு தான் வருவா. சம்மந்தி, ஜெயா சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காக இப்ப நீ அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என்ன பேசுறீங்க நீங்க? எப்ப இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தானே இது. அப்புறம் இவங்க கிட்ட சொல்றது தானே மரியாதை. இல்லன்னா இவங்க பாட்டுக்கு ஏதாவது கற்பனையை வளர்த்துட்டு இருக்க போறாங்க. இத பாருங்க, நாங்க இப்போதைக்கு கோவமா இருந்துட்டு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இவளை ஏத்து போன்னு கனவு காணாதீங்க. அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை அடியோட அழிச்சிருங்க. அதிகபட்சம் 1 மாசத்துக்குள்ள இவளை உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம்.
அதுக்கப்புறம் நீங்க இவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சம்மந்தி அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு முறை தாலி ஏறிடுச்சு. இத பாருங்க, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அவ என்ன முறைய அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா சும்மா தாலி ஏறிடுச்சு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, காவி அவ பெத்தவங்களா, நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம் போலாம். ஆனா இவளுக்காக நீங்க பேசணும்னு நினைச்சீங்க, நீங்களும் இங்க வராதீங்க. அப்பா அம்மா போதும், எனக்காக நீங்க யார்கிட்டயும் பேச வேண்டாம். ஏய், உனக்காக யார் இப்ப பேசுனா? எல்லாம் உன்னை பெத்த கடமைக்காக பேசி தொலைக்க வேண்டியிருக்கு. நீ எங்க பேச்சையும் கேட்கல, இங்க யார் பேச்சையும் கேட்கல. நீயா ஒரு முடிவு பண்ணி இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இப்படி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம எல்லாரையும் கஷ்டப்படுத்தி அப்படி என்ன சாதிக்க போற நீ? பெரிய கலெக்டராக படிக்க போறேன் கிழிக்க போறேன்னு இங்க வந்த. ஆனா வந்த இடத்துல இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருக்கியே. இதனால உன் அக்கா வாழ்க்கை பாதிக்குன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்க போய் அமைதியா இருக்காங்க. இல்லனா காவியாவையும் சேர்த்து துரத்தி விட்டுருப்பாங்க. அப்படி அவளையும் சேர்த்து வீட்டுக்கு துரத்தி விட்டு இருந்தா என்னடி பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்ப? இங்க பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் உனக்காக வரல, உன்னை பெத்த கடனுக்காக தான் வந்தேன். அதையும் சம்மந்தி ஏத்துக்கல. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இது நீயா அவசரப்பட்டு எடுத்த தப்பான முடிவு. நீ அதிரடியா ஒரு விஷயம் செஞ்ச, அவங்களும் அதே மாதிரி அதிரடியா ஒரு விஷயம் செய்றாங்க. இதெல்லாம் சரியா வராதுன்னு அறுத்து விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது உன் தலையெழுத்து, தலையெழுத்து. இங்க பார், எதுக்கும் தயாரா இருந்துக்கோ. ஆனா இங்க என்ன நடந்தாலும் வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. நான் கிளம்புற சம்பந்தி. வர வா சந்திரா, போலாம். ஐயோ சம்மந்தி, இருங்க சம்மந்தி. என்ன வந்த கையோட நீங்க பாட்டுக்க பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? இல்ல சம்பந்தி, நான் பேச வந்ததே இந்த விஷயமா தான். எப்ப சம்பந்தியமா இந்திராவை வெளியில அனுப்பணும்னு உறுதியா இருக்காங்களோ, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தப்பெல்லாம் என் பொண்ணு பேர்ல தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன், என் மூத்த பொண்ணுக்கு மட்டும் எந்த இடைஞ்சலும் பண்ணாதீங்க. ஐயோ சம்மந்தி. ஆமா சம்மந்தி, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு. ஏற்கனவே இவ பண்ண காரியத்தினால இவ கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. நீங்க தான் பாத்துக்கணும். இத பாருங்க, காவிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த சந்தேகமும் பட வேண்டாம். அவளுக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராது. சம்மந்தி, தேவையில்லாம வருத்தப்பட்டு உங்க உடம்பு கெடுத்துக்காதீங்க. எல்லாம் ஒரு நாள் சரியாகும். கவலைப்படாம என்ன செய்ய சொல்றீங்க? இவ சின்ன வயசுல இருந்து என் பேச்ச கேட்டதே இல்ல. எவ்வளவு கண்டிச்சு வளர்த்தும் அவ திருந்தல. கடைசி அவ தலையில அவளே மண்ணை வாரி தூவிக்கிட்டா. அது அவ தலையெழுத்து சம்பந்தி. அவசரப்பட்டு எடுத்து என் கழுத்தன்னு முடிவு எடுத்து இப்ப எல்லாத்தையும் நாசமாக்கிட்டா. விடுங்க சம்பந்தி,
அவ தலைவிதி எப்படியோ அப்படியே எல்லாம் முடியட்டும். இப்படி ஒரு பொண்ணு இருந்ததையே நான் மறந்துட்டேன் சம்பந்தி, மறந்துட்டேன். ஆனா ஒண்ணு, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். இனிமே காவியா மட்டும்தான் என் மக. நீ சும்மா இரு, சும்மா இரு. இதான் என் முடிவு. உங்களுக்கு இதெல்லாம் வேணும், நல்லா வாங்கி கட்டிக்கோங்க. காவியா வரேம்மா. சம்மந்தியம்மா, நாங்க போயிட்டு வரோம். நில்லுங்க. ஆ. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. என்னப்பா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணு. அப்பா, மா, அக்கா, நீயாவது என்ன புரிஞ்சு. அக்கா